பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தரை பாடி துதிக்கிறார்கள். பாருங்கள், எப்படிப்பட்ட நிலைமையில் இந்த பவுலும் சீலாவும் துதிக்கிறாங்க. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், அவங்களுக்கு சிறைச்சாலையில் இருக்காங்க. அதன் மத்தியிலையும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். துதித்ததின் நிமித்தம் அந்த சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. அங்கே கட்டப்பட்ட சங்கிலிகள் எல்லாம் கலண்டு விட்டது. பார்த்தீங்களா? கர்த்தரை துதித்தவர்கள் பாடினது நிமித்த நன்மைகளை பார்த்தீங்களா? இதே போல தாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் கட்டப்பட்ட சூழ்நிலைகள் ஏதாச்சும் காணப்படுகிறதா? ஆசீர்வாதம் வர வேண்டிய தடைகள் காணப்படுகிறதா? ஒரு போராட்டமாக இருக்குதா? பிரச்சனைகள் இருக்குதா? இந்த மாதிரி நீங்கள் சூழ்நிலையில் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார். கட்டப்பட்ட நிலைமைகள் எல்லாம் கட்டுவிழ்க்கப்படும். உங்களுக்கு விரோதமாக எழும்பி சத்ரு போராடுகிறனா அந்த சத்ருவின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்படும். உங்களுக்கு விரோதமாக பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது, அந்த பிரச்சனை போராட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென். கர்த்தரை நீங்கள் துதித்து பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.